மகர ராசி ஏதாவது நல்லதா சொல்லுங்க. மகர ராசிக்கு நீங்க தான் நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி கொடுத்து எல்லாமே பட்டைய கிளப்பி இருக்கு. ஏதோ வருதுங்கிறாங்க, ஒன்றும் வர்ற மாதிரி தெரியலையே பிரதர். எல்லாமே பக்கத்துல வந்துட்டு நழுவுது அப்படின்னா மகரத்துக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், மொத்தமா அந்த 7.5 சனிங்கிறது முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா உங்களுடைய இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், லோன் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் இது ஒரு கேம் சேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு வருவது, அவர் 11 லாபத்தை பார்க்கத்தான் போகிறார். இப்போ லாபஸ்தானத்துக்கு சூரியன் புதனின் பார்வை, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். சூரியன் நமக்கு பகை கிரகமாக இருந்தாலும் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அவர் லாபத்தை பார்க்கும் பொழுது அவர் லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். மகர ராசி சகோதரிகளுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம். இப்ப இதனால் வரை உங்களுக்கும் உங்க கணவனுக்குமே ஏதோ சின்ன பிரச்சனைகள், எங்கிருந்து வந்தது எப்படி வந்ததுங்கிறதே தெரியாத அளவுக்கு நிறைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டுதான் இருந்தது. இது எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு தீர்வு அப்படிங்கிறது இப்பொழுது ஏற்படக்கூடிய காலகட்டம். நாம் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மே மாசத்துக்கு உண்டான பலன்களை விவரமாக பார்க்க போகிறோம். என்ன ஸ்பெஷாலிட்டினா, செவ்வாய் மார்ஸ் என்ற கிரகம் சொந்த வீட்டில் இருக்கிறது. சொந்த வீடு 8ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறது. முதலில் சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கிறது, பிறகு சுக்கிரன் புதனின் வீட்டில், புதன் சுக்கிரனின் வீட்டில் 2, 3 பரிவர்த்தனை என்ற அமைப்பில் வருகிறது. இதையும் தவிர சூரியன் என்ற கிரகம் வைகாசி மாதத்தில் ரிஷபராசியில் சூரிய புத சஞ்சாரம், சூரியனுக்கு சனி பார்வை. சோ இந்த அவ்வளவு கிரக நிலைகளையும் வைத்துக் கொண்டு முதலில் பலன்களை பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகர ராசி ஏதாவது நல்லதா சொல்லுங்க. மகர ராசிக்கு நீங்க தான் நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி கொடுத்து எல்லாமே பட்டைய கிளப்பி இருக்கு. ஏதோ வருதுங்கிறாங்க, ஒன்றும் வர்ற மாதிரி தெரியலையே பிரதர். எல்லாமே பக்கத்துல வந்துட்டு நழுவுது அப்படின்னா மகரத்துக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், மொத்தமா அந்த 7.5 சனிங்கிறது முடிஞ்சிருச்சு. வெற்றி ஸ்தானத்தில் சாட்டன் வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக இருந்தாலும் சாட்டனோட செவ்வாய் சேர்ந்திருந்தா, பிரதர் ரொம்ப நாளா காத்திருந்தோம் பிரதர் அப்படிங்கன்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. மே மாசம் உங்களுக்கு இந்த செவ்வாய் சொந்த வீட்டில் ஆட்சியாக போகிறார். அவர் சுகஸ்தானாதிபதி, பாதகாதிபதியா இருந்தாலும் பாதகத்தில் வந்தால்தான் அவர் பாதக வேலையை செய்ய முடியும். சுகஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அவர் சுகம்ங்கிற வேலையை கண்டிப்பா செய்துதான் ஆக வேண்டும். அந்த அஸ்வினி நட்சத்திரத்தை கிராஸ் பண்ற வரைக்கும் அந்த ஒரு 15 நாள் 20 நாள் வயிறு, அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வேணா சின்ன டிஸ்டர்பன்ஸ், இந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன், சூட்டு கொப்பளம், இந்த மாதிரி ஹீட் பாயில்ஸ் வராத அளவுக்கு நீங்கள் உங்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். செவ்வாய் பரணிக்குள்ள டிராவல் ஆகும் பொழுது கண்டிப்பா அது உங்களுக்கு கோல்டன் பீரியட் தான். செவ்வாய் சனியை விட்டு வெளியே வருவதுங்கிறது கோல்டன் பீரியட். சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம், பஞ்சமகா புருஷ யோகத்தில் ருட்ச யோகம், 4ஆம் இடத்தில் செவ்வாய் நிஷ்பலம், அதிலும் அவர் பரணி நட்சத்திரத்தில் டிரான்சிட் ஆகும் பொழுது அது கண்டிப்பா உங்களுடைய இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், லோன் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் இது ஒரு கேம் சேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு வருவது, அவர் 11 லாபத்தை பார்க்கத்தான் போகிறார். இப்போ லாபஸ்தானத்துக்கு சூரியன் புதனின் பார்வை, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். சூரியன் நமக்கு பகை கிரகமாக இருந்தாலும் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அவர் லாபத்தை பார்க்கும் பொழுது அவர் லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். 5, 6 பரிவர்த்தனை, குழந்தைகள், பூர்வீகம் குறிகாட்டக்கூடியது 5, புத்திஸ்தானம் 5, புத்திஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டில். அப்போ மைண்ட் எங்க போய் உட்காருதுன்னா 6ஆம் இடம்ங்கிறது நோய், எதிரி, கடன், இதனை எப்படியாவது நாம் தீர்க்க வேண்டும், இது இப்படிங்கிறதுல தான் உங்களுடைய மைண்டு டிராவல் ஆகுது. 6ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் உட்காருது. அப்போ நோய், எதிரி, கடன்
தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நம்மளுடைய புத்தியில் அமருகிறது. அப்போ மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி, மைண்ட்ல ஒரு தெளிவு. 5ஆம் இடத்தில் புதன் இருந்தாலே சமயோஜிதம், பிரமாதமான புத்திசாலித்தனம், இதெல்லாம் நமக்கு மேலும் மேலும் கண்டிப்பாக ஏற்படும். இது நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இதையும் தவிர நமக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, புதனும் லாபத்தை பார்க்கிறார். இப்ப நாமே நம்மளுடைய 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து அந்த வெற்றி எங்க இருக்கிறது, எப்படி இருக்கிறது அப்படின்னு நாம் அதனை தேடிக்கொண்டே இருக்கிறோம். நமக்கு அந்த லாபம் எங்கிருந்து வரும், எப்பொழுது வரும் அப்படின்னு விடாமல் நமக்கு ஒரு 24/7/365 அது அப்படியே ஒரு கொழுந்தாக எரிந்து கொண்டே இருக்கும். ஏன்னா மகர ராசிக்காரர்கள் இவ்வளவு நாள் சந்தித்த பிரச்சனைகள் அந்த அளவுக்கு உச்சத்தில் இவர்கள் சந்தித்தார்கள். மேலும் இதுல எங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம் வார்த்தைகளை விடும் பொழுது கவனமாக இருக்கணும். இப்போ ராகுவிற்கு குருவின் பார்வை அப்படிங்கிறது பூரணமாக இருக்கிறது. ஆனா குரு இப்போ அந்த மிதுனத்தை கிராஸ் பண்ற அந்த எட்ஜுக்கு வந்துட்டார். அதனால் குறிப்பா நாம் ஒரு வேகத்தில் பேசும் பொழுது விவேகத்தை இழக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் புத்திஸ்தானத்தில் சூரியன் அஷ்டமாதிபதி, இப்போ அவருக்கு சாட்டனுடைய பார்வை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். மேலும் நிறைய மைண்ட்ல நமக்கு வரக்கூடிய திங்கிங், அந்த திங்கிங் வார்த்தைகளாகத்தான் வெளியே வரும். அந்த வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருந்தால் போதும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது நாம் பேசுவதற்கு முன்பு கொஞ்சம் யோசித்து, முடிந்தவரை நாம் மௌன விரதம், நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களை புத்திசாலித்தனமாக நடத்தி கொண்டால் அந்த ஒரே ஒரு விஷயமே உங்களுக்கு போதுமானது. மகரம் கண்டிப்பாக இனி காத்திருக்க வேண்டிய ஒரு நேரம் இல்லை. உங்களுடைய அந்த வெற்றி பயணம்ங்கிறது தொடங்கி விட்டது. மகர ராசி சகோதரிகளுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம். இப்போ இதனால் வரை உங்களுக்கும் உங்க கணவனுக்குமே ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்ததுங்கிறதே தெரியாத அளவுக்கு நிறைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டுதான் இருந்தது. இது எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு தீர்வு அப்படிங்கிறது இப்பொழுது ஏற்படக்கூடிய காலகட்டம். கணவனுக்கு இது சுகஸ்தானம். வயதில் மூத்த நபர்களுக்கு நிறைய ஹெல்த் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வுங்கிறது ஏற்படும். இருந்தாலும் 6ஆம் இடத்தில் சுக்கிரன், இந்த டயபெட்டிக், ஒபேசிட்டி போன்ற சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருப்பவர்கள் மட்டும் தங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இயற்கை வைத்தியம், ஃபிட்னஸ், வாக்கிங் போன்ற விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர்கள் குறிப்பாக புத்திஸ்தானத்தில் புதன் அமரப்போவதனால் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள் அப்படின்னு நாம் நம்பிக்கையுடன் சொல்ல முடியும். மீண்டும் மகரம் சிகரம் ஏறக்கூடிய காலகட்டம். தொழில் ஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை, லாபத்துக்கு புதன் சூரியனின் பார்வை, பாக்கியத்துக்கு ராசியாதிபதியின் பார்வை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பலம் பெறுகிறது இவர்களுக்கு. இதனால் பலன் கூடுகிறது அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்கான கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது, மே மாதம் 12ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் மீனராசியில் இருந்து மேஷராசிக்கு ஆட்சி பலம் பெறப்போகிறது. மே மாதம் 14ஆம் தேதி இது நாள் வரை சொந்த வீட்டில் இருந்த சுக்கிரன் என்ற கிரகம் புதனின் வீடான மிதுன ராசி மண்டலத்துக்குள் பிரவேசம் செய்கிறார். இதையும் தவிர மே மாதம் 15ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் புதன், சூரிய புத ஆதிபத்தியமாக இது நாள் வரை மேஷராசியில் உச்சமடைந்திருந்த அந்த சூரியன் என்ற கிரகம் ரிஷபராசி மண்டலத்துக்குள் அமர்ந்து சாட்டனின் பார்வையை பெறுகிறார். இப்போ புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை, குரு சுக்கிரன் சேர்க்கை, செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சி பலம், சனி என்ற கிரகத்தின் பார்வை சூரியன் மேல். குறிப்பா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் அனைவருமே கவனமாக இருப்பது புத்திசாலித்தனம். வருடாந்திர கிரகங்கள் ராகு, கேது, சாட்டர்ன், இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் மே மாதம் முழுவதுமே ராகு என்ற அச்சின் மீது குருவின் பார்வை விடுகிறது. மேலும் நிறைய பதிவுகள் தயாராகி கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.